என்னது இது? 2 மணிக்கே வர்றேன்னு சொன்னாங்க. மணி 4 ஆச்சு, இன்னும் காணோம். எத்தனை மணிக்கு வந்து நான் எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் செட் பண்றது? சொன்ன நேரத்துக்கு வர்றதே கிடையாது. அடுத்த தடவையில இருந்து இவங்கள பத்தி நான் நல்லா கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சரிப்பட்டு வருவாங்க. என்னடா சிண்டு, மணி 4 ஆகுது. ஏதாவது ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணிருந்தியா? 4 மணிக்கு மேல என்னடா சாப்பிடுறது? டேய் ராகுல், எப்பவுமே சாப்பிடறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பியா? என்னது சாப்பிடுறது இல்லையா? அப்படின்னா என்னடா ஆர்டர் பண்ணிருந்த? ஏதாவது டாய்ஸ் ஆர்டர் பண்ணிருப்ப. வேற என்ன ஆர்டர் பண்ணிருக்க போற நீ? பொம்மையா? டேய் பொம்மையெல்லாம் இல்லடா, வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிண்டு அங்க பாரு, ஒரு லாரி நிறைய ஒரு பொருள் போயிட்டு இருக்கு சிண்டு. டிரைவர் அண்ணா வண்டியை நிறுத்துங்க அண்ணா. இந்த வீடு தான் அண்ணா. இவ்வளவு நேரம் ஆயிருக்கு வர்றதுக்கு. லேட்டா வந்துட்டு அட்ரஸ் வேற தெரியாம நேரா போயிட்டு இருக்கீங்க. தம்பி, உன் பேரு தான் சிண்டுவா? போன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படிதான் வழி சொல்றது? என்னது இது? நிறைய பொருள் ஆர்டர் பண்ணிருந்தா பொருள் எல்லாம் பாக்குற கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. டே சிண்டு, என்னடா இது? ஒரு லாரி நிறைய ஆர்டர் பண்ணிருக்க. அண்ணா என்னன்னா, பொருள் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்துட்டீங்களா இல்ல எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்களாண்ணா? தம்பி, எதையும் மிஸ் பண்ணலப்பா. லிஸ்டில் இருக்கிறது எல்லாமே பக்காவா இருக்கும். நானே இறக்கி வச்சிடறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு. அண்ணா எல்லாம் காஸ்ட்லியான பொருள், பார்த்து கேர்ஃபுல்லா இறக்குங்கண்ணா. ஏதாவது ஸ்கிராச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போட்டுருவேன். நீங்க தான் பே பண்ண வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. 10 வருஷமா பொருள் எல்லாம் இறக்கி ஏத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நான் கம்பெனிக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன். நீங்க பார்த்து வண்டியை ரிவர்ஸ்ல எடுங்கண்ணா. ஏதாவது முட்டிராதீங்க. ஏ சிண்டு, என்ன சிண்டு இது இவ்ளோ பொருள் ஆர்டர் பண்ணிருக்க? எத்தனை நாள் தான் கிணத்தடியிலேயே குளிக்கிறது? அதனாலதான் புது பாத்ரூம்க்கு நிறைய மெட்டீரியல்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேத்துல இருந்து வர்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி வாங்க, இதை எல்லாத்தையும் நம்மளே கஷ்டப்பட்டு எடுத்து உள்ள வச்சிடலாம். என்னது, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ள வைக்கணுமா? என்னடா விளையாடுறியா? ஒவ்வொன்றும் 500 கிலோ 1000 கிலோ இருக்கும் போல இருக்கு. நம்ம எப்படிடா எடுத்து உள்ள வைக்க முடியும்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து யாரையாவது ஆளை கூப்பிடுறா. சிண்டு, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம் சிண்டு. உன்னால எடுக்க முடியும்னா எங்களால எடுக்க முடியும். ஹை, வாஷ் பேசின் தானே இது? சூப்பரா இருக்கு சிண்டு. இதெல்லாம் செட் பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சரி சொல்லு, நான் எதை எடுக்கணும்னு சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன், எங்களையும் இந்த பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு அலோ பண்ணணும், சரியா? என்னது இது? இந்த பூஜா மட்டும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி போறா. அப்படின்னா இவளை மட்டும் அலோ பண்ணிட போறான். பூஜா, இந்த டப்பு ரொம்ப காஸ்ட்லி டப்பு. ஃபாரின்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்த்து மெதுவா தூக்கு, சரியா? ஐயோ அம்மா, பயங்கர வெயிட்டா இருக்கு சிண்டு. பாத்ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போகணுமா? நம்மளும் ஹெல்ப் பண்ணலனா கடைசியில நம்மள மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிடுவான். டே சிண்டு, இந்த வாஷ் பேசின் செட்டு ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருக்குடா. அதனால நீங்கெல்லாம் யாரும் வேண்டாம். நானே எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, வெயிட்டா இருக்கே. ஐயோ, என்னால இதை தூக்கவே முடியல. மீனா எல்லா வெயிட்டும் என் பக்கமே வர்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் மட்டும் தள்ளி இந்த செவுத்து கிட்ட வச்சிரு. அப்பாடா, ஒரு வழியா வச்சாச்சு சிண்டு. சூப்பரா இருக்கு சிண்டு. ஏய், அங்க பாரு, ராகுல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ராகுல், பார்த்து எடுத்துட்டு போடா. எங்கயாவது கீழே போட்றாத. ஐயோ அம்மா, தூக்கவே முடியலையே. டே சிண்டு, இதை கரெக்டா வச்சிருக்கனான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுடா. பயங்கர வெயிட்டுடா. உங்க பொருளை விட என்னோட பொருள் தான்டா வெயிட்டு. இதுதான் இருக்கிறதுலே லைட் வெயிட்டா இருந்துச்சு. சரி, அதை வச்சுட்டு இந்த பக்கம் வா. அங்கேயே ஏன் நின்னுட்டு இருக்க? ஐயோ அம்மா, தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் செவுத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. ஐயோ அம்மா, யாராவது கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். டே சொன்னா கேளு. எதையாவது கீழே தள்ளி விட்டு உடைச்ச அப்புறம் பில்ல நான் உங்க அம்மாக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஐயோ அம்மா. சிண்டு, நான் ஒன்னு சொல்லட்டுமா? உங்க பாத்ரூம் முன்னாடி ரொம்ப பழைய டிசைனா இருந்துச்சு. இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப மாடர்னா இருக்கு சிண்டு. ரொம்ப நல்லா இருக்கு. பாத்ரூம்க்கு தேவையான எல்லா பொருளும் ஆர்டர் பண்ணி அது அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இனி ஏதாவது சின்ன பொருள் இருந்துச்சுன்னா எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணி சொல்லுங்க, அதையும் வச்சிடலாம். சிண்டு, டாய்லெட் கிட்ட டாய்லெட் பேப்பர் வச்சிட்டேனா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது ஒன்னு மாட்டிரு சிண்டு. அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. இங்க பாரு, வாஷ் பேசின் வச்சிருக்க. ஆனா முகம் கழுவுறத பாக்கறதுக்கு ஒரு கண்ணாடி கூட வைக்கல. கண்ணாடியை முதல்ல செவுத்துல மாட்டுடா. எல்லா பாத்ரூம்லயும் கண்ணாடி இருக்கும். ஆமா சிண்டு அண்ணா, அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேத்துக்கு ஹைட் எட்டாதுல்ல. பக்கத்துல ஒரு ஸ்டூல் போட்டுருங்கண்ணா. நம்ம ஸ்டூல் மேல ஏறி முகம் பார்த்துக்கலாம். பிரஷ் பண்றப்ப கூட ஸ்டூல் மேல ஏறி தானே பண்ணணும். சிண்டு, பாத்ரூம்னாலே டவல் தொங்க விடுறதுக்கு ஏதாவது ஒரு ஹேங்கர் மாதிரி வைக்கணும். அதுக்கு ஒரு ராட் மாதிரி எங்கேயாவது அடிச்சு போட்டு சிண்டு. அப்படின்னா தான் ஒரு டவல், ட்ரெஸ் எல்லாத்தையும் தொங்க விட முடியும். சூப்பர் ஐடியாவா சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு வேலையா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் முதல் முக்கியமானது, இந்த வாஷ் பேசினுக்கு ஒரு கண்ணாடி தான். இங்கதான் வாஷ் பேசின் இருக்கு. இங்க முன்னாடி நின்று தான் நம்ம முகம் பார்க்க போறோம். அதனால கரெக்டா சென்டர் பார்த்து கண்ணாடி வைக்கிறேனான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா இருக்காப்பா? டேய், கரெக்டா இருக்குடா. இன்னும் கொஞ்சம் மேல. அவ்வளவுதான். சூப்பர்டா. அங்கேயே ஒட்டிரு.
சூப்பரா இருக்கு. நான் கொடுத்த ஐடியா தானே? சிண்டு அண்ணா உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. அடுத்தது டிஷ்யூ மாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டர் மாதிரி வச்சிருங்கண்ணா. வெயிட் பண்ண சோட்டு பாப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டப்ல தானே உட்காந்து குளிக்க போறோம். இங்கேயே ஒரு டவல் வந்து தொங்க விடுறதுக்கு ஒரு ராடு மாதிரி கொடுத்துட்றேன். சரியா? டவல், ட்ரெஸ் எல்லாத்தையும் நீங்க இங்கேயே தொங்க விட்டுக்கலாம். டே சிண்டு, அப்படியே சோப்பு, ஷாம்பு, சோப்பு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு அதெல்லாம் மாட்டிருடா. இருடா ஒவ்வொன்னா தானே பண்ண முடியும். ஒவ்வொரு முக்கியமான பொருளா வச்சிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து டாய்லெட்டுக்கு டிஷ்யூ பேப்பர் கேட்டீங்கல்ல, அது பக்கத்திலேயே இதே மாதிரி ஒரு ராடு மாதிரி வச்சு டாய்லெட் பேப்பர் தொங்க விட்டுடலாம். சோட்டு பாப்பா, நீ சீக்கிரமா போய் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நான் வச்சிருப்பேன், அதை எடுத்துட்டு வா போ. என்ன சிண்டு, எல்லாத்தையுமே முன்னாடியே பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சிட்டியா? ஆமா பூஜா, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி செவுத்துல மாட்டுறதுக்கு இதுதான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மாட்டினா கரெக்டா இருக்கும்ல, அப்படியே எடுத்துக்கலாம். நல்ல ஐடியாவா கொடுத்துருக்கீங்கப்பா, சூப்பரா இருக்கு. டே சிண்டு, பாத்ரூம் பயங்கர ஹைஃபையா இருக்குடா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்க மாதிரி இருக்குடா. வாஷ் பேசின், கண்ணாடி, பாத் டப், இந்த பக்கம் வெஸ்டர்ன் டாய்லெட், டிஷ்யூ பேப்பரு, சூப்பரா இருக்குடா. சிண்டு நான் தான் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதனால உங்களுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்டா இதுல குளிச்சுக்கிறேன் சிண்டு. அதெல்லாம் முடியாது, எங்க வீட்ல இருக்கிற பாத்ரூம்ல நான் தான் ஃபர்ஸ்டா குளிப்பேன். நீங்க எல்லாரும் 2 பேரா சேர்ந்து தான் பொருளை கொண்டு வந்தீங்க. நான் ஒருத்தன் தனியால அந்த வாஷ் பேசின் செட்டை கொண்டு வந்திருக்கேன். அதனால முதல்ல இந்த பாத் டப்ல நான் தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ண போறேன். ஃபர்ஸ்டா நான் குளிக்க போறேன். டே சிண்டு, சீக்கிரமா போய் மோட்டார் ஆன் பண்ணு போ. சரி சண்டை போடாதீங்க. நானு நம்ம எல்லாத்தோட பேரையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வர்றேன். சரியா? டே சிண்டு, எங்கடா போய்கிட்டு இருக்க? நம்ம எல்லாத்தோட பேரையும் பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு வரேன்டா. ராகுல், RAHUL, ராகுல் உன்னோட பேரு தான் ஃபர்ஸ்டா எழுதியிருக்கேன். அடுத்தது பூஜா, POOJA, பூஜா. அடுத்தது வந்து மீனா, MEENA, மீனா. டேய் சிண்டு, சீக்கிரம் வாடா. எவ்வளவு நேரம்டா பண்ணுவ? நான் கஷ்டப்பட்டு பாத்ரூம் எல்லாம் செட் பண்ணா இவங்க போய் ஃபர்ஸ்ட் ஆளா குளிப்பாங்களா? எல்லா பேப்பர்லயும் என்னோட பேரையே எழுதுறேன், அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் குளிக்க முடியும். இருடா கடைசியா வந்துட்டு சோட்டு பாப்பா பேரையே எழுதிடுறேன். சோட்டு, ரோஜா, பூஜா, மீனா, ராகுல், சிண்டு, அவ்வளவுதான்டா. எல்லாத்தோட பேரையே எழுதியாச்சு. இதுல யாரோட பேரு வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்டா குளிக்கணும். சரியா? 1 2 3 4 5 6. ஐயோ, அவசரத்துல ஒண்ணு ஜாஸ்தியா எழுதிட்டோம் போல இருக்கே. 6 மட்டும் எடுத்துட்டு போவோம். என்ன சிண்டு, பேர் எழுதிட்டு வரக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா அந்த பேப்பரை கீழே போடு சிண்டு, எடுத்து பார்க்கலாம். இருங்கப்பா, உங்க எல்லாத்தோட பேரையும் எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, யாரும் ஏமாத்த கூடாது. இதுல யாரோட பேரு வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் குளிப்பாங்க. ஓகேவா? அதை இங்கேயே உட்காந்து எழுத வேண்டியதாண்டா. ஏன்டா வீட்டுக்குள்ள போய் எழுதிட்டு வர்ற? சரி சீக்கிரமா எடுங்க. மீனா, நீயே எடு. இந்த பாத்ரூம்ல என்ன பேப்பர் பென் எல்லாம் இருக்கா? வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு, அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். மீனா, சாரி மீனா, உன்னை இடிச்சிட்டேன். நீயே எடு. நான் ஃபர்ஸ்ட் குளிக்கலாம்னு பார்த்தா இப்ப என்னையே சீட் எடுக்க சொல்றீங்க. சரி, ஏதோ ஒன்னு எடுக்கிறேன். கடவுளே, எப்படியாவது மீனாங்கிற பேரு தான் வரணும். மீனா வரணும், மீனா வரணும், மீனா மீனா மீனா. ஐயோ சிண்டு, நீ தான் ரொம்ப லக்கி. நீ தான் இந்த பாத்ரூம்ல ஃபர்ஸ்டா குளிக்கணும்னு பேரு வந்திருக்கு. நீயே குளிச்சுக்கோ. எப்பவும் போல சிண்டு பேரே வந்துருச்சா? சரி, செகண்டா யாரு குளிக்கணும், தேர்டா யாரு குளிக்கணும், எல்லா ஷீட்டையும் எடுத்துருங்க. அப்பதானே முடிவு பண்ண முடியும். டேய், அதெல்லாம் எதுக்கு? செகண்டா குளிக்கிறதுக்கு தேர்டா குளிக்கிறதுக்கு எல்லாமா சண்டை போடுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. நீங்களே ஏதோ ஒரு ஆர்டர்ல குளிச்சுக்கோங்க. போதும், எல்லாரும் வெளியில போங்க. நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல சிண்டு, ராகுல் சொல்றதுதான் கரெக்ட். செகண்டா யாரு குளிக்கணும், தேர்டா யாரு குளிக்கணும் நம்ம ஷீட் எடுத்தே முடிவு பண்ணிடலாம். ஐயோ, இவங்க எடுத்தாங்கன்னா நான் எல்லா ஷீட்லயும் என் பேரே எழுதிருக்கிறது தெரிஞ்சு போயிருமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ மீனா, அந்த சிண்டுங்கிற ஷீட் எடுத்து அந்த பக்கம் போடு. அவனோட பேர் தான் ஆல்ரெடி வந்துருச்சு. மீதி நம்ம 5 பேர்த்து பேரு இருக்கு. நீ அடுத்தது வந்து எடுத்துட்டு அப்படியே வரிசையா எடுத்தினா செகண்டா யாரு குளிக்கணும், தேர்டா யாரு குளிக்கணும், ஃபோர்த்தா யாரு குளிக்கணும்னு முடிவு பண்ணிடலாம். போச்சு, நான் மாட்ட போறேன் இன்னைக்கு. என்ன சொல்லி? செகண்டாவது என்னோட பேர் வரணும். அப்பதான் நான் செகண்டா குளிக்க முடியும். நீங்க எல்லாரும் குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள தண்ணியே தீந்து போயிடும். மீனா, இதுதான் பாக்குறதுக்கு மீனா மாதிரி இருக்கு. ஐயோ, என்னது இது? இதுலயும் சிண்டு பேர் எழுதி இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறக்கு ஒண்ணும் இல்ல. டே சிண்டு, என்னடா இது? எல்லா பேப்பர்லயும் உன் பேரே எழுதி வச்சிருக்கியா? அதெல்லாம் இல்லடா, நான் தெரியாம இன்னொரு ஷீட்லயும் என் பேர் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஓ அப்படியா? மீனா, எல்லா ஷீட்டையும் பிரிச்சு பாரு. பாத்தீங்களா? சிண்டுவோட வேலைத்தனத்தை பாருங்க. சிண்டு எப்பவுமே என்ன தப்பு சொல்லுவல்ல. எல்லாரும் உங்க சிண்டுவோடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. சிண்டு, நீ வேணும்னே தான் பண்ணிருக்க. எங்களுக்கு நல்லா தெரியுது. எல்லா பேப்பர்லயும் நீ உன்னோட பேரே எழுதிட்டு வந்திருக்க சிண்டு. யூ ஆர் வெரி பேட் சிண்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சிண்டு என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா? எப்பவுமே ராகுல் தான் இந்த மாதிரி பண்ணுவான். நீ கண்டுபிடிப்ப. இன்னைக்கு நீ பண்ணி ராகுல் கண்டுபிடிச்சிருக்கான். போ சிண்டு, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி, கோச்சுக்காதீங்கப்பா. இன்னொரு தடவை நீங்களே உங்க பேரெல்லாம் எழுதி எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
நீ இந்த மாதிரி ஏமாத்துனதுக்கு உனக்கு கண்டிப்பா நாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். நாங்க எல்லாரும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீ கடைசியா குளிக்கணும். மத்தவங்க எல்லாரும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல குளிப்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் பேரு? ஃபர்ஸ்டா நம்ம சோட்டு தான் குளிக்க போறா. அதுக்கப்புறம் நான் குளிப்பேன். எம் ஃபார் மீனா, ஓகேவா? அதுக்கப்புறமேல் வந்து பூஜா குளிப்பா. அப்புறம் ராகுல், அப்புறம் ரோஜா. கடைசியா தான் நீ குளிக்கணும் சிண்டு. இதுதான் உனக்கு நாங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட். இதை ஏத்துக்கிட்டாதான் நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருப்போம். ச்சே, பேப்பரை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. சரி, நீங்களே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல குளிச்சுட்டு வாங்க, நான் வெளியில வெயிட் பண்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு பாத்ரூம் செட் பண்ணி எல்லாரும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஞ்சோண்டு தண்ணியில நம்ம குளிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்க பாட்டி கிட்ட எத்தனை மாசம் கெஞ்சி கேட்டு இந்த பொருள் எல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளையில இருந்து நான் மட்டும்தான் இந்த பாத்ரூம்ல குளிக்க போறேன். நல்ல வேலை இன்னைக்கு சுடுதண்ணி எல்லாம் செட் பண்ணல. பச்சை தண்ணிங்கிறதுனால எல்லாரும் 2 நிமிஷத்துல குளிச்சுட்டு போயிட்டாங்க. இதே சுடுதண்ணியா மட்டும் இருந்துச்சு, அவ்வளவுதான், ஒரு நாள் ஃபுல்லா இங்கே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க. டேய் சிண்டு, என்னடா அது மோட்டார்லயே தண்ணி தீந்து போச்சு? ஐயோ பாட்டி, மோட்டார் போட்டு விடுங்க பாட்டி, நான் வேற குளிச்சிட்டு இருக்கேன் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி போட்டு விடுங்க பாட்டி.